Hello friends, welcome back to Abby's Food Galley. இன்னைக்கு நம்ம YouTube சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் French fries எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோஸோட தோலெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிரலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிரணும், எல்லா சைட்ஸும். அப்பதான் நமக்கு ஈக்குவல் ஷேப் வரும். கட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப மொத்தமாகவும் கட் பண்ண வேணாம், ரொம்ப தின்னாகவும் கட் பண்ண வேணாம், மீடியம் சைஸாக கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு குட்டி குட்டியாக அதே மாதிரி மீடியம் சைஸில் மறுபடியும் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி, ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த தண்ணியில் இதை போட்டுருங்க. கட் பண்ண நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டிங்கன்னா ஸ்டார்ச் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ளீனான டவலில் இந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பண்ணிடுங்க. பாருங்கள், ஸ்டார்ச் எப்படி நல்லா ரிமூவ் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கை போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குலாம் போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்தாலே போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேங்க. ரொம்ப ஹையாகவும் வேணாம், லோவாகவும் வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வேகும். இது நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னொரு தடவை மறுபடியும் ஃப்ரை பண்ணணும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் மெதுவாக. ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வெந்தால் மட்டும் போதும், ரொம்பலாம் வேக வேண்டாம். எடுத்துடலாம் நம்ம. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இதே அளவு வேக வச்சு எடுத்தோம்னா போதும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை, லைட்டாக தான் வெந்திருக்கு, வேகவே இல்லை சரியா. இந்தளவுக்கு இருந்தாலே போதும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணிடுங்க. எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணணும். நம்ம 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டவலில் லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரீஸ் பண்ணுங்கள். நான் அதை காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் லைட்டாக எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பண்ணிடுங்க. லைட்டாக எண்ணெயை ரிமூவ் பண்ணணும். எண்ணெயை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் பொரிச்சிடலாம். நம்ம அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடலாம். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலரில். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வர மாதிரி க்ரன்ச்சியாக வரும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கலர் லைட்டாக இந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பார்த்திங்கனாவே தெரியும் கிறிஸ்பியாக இருக்குது. இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட வேணாம், வெந்திருக்கும் கரெக்டாக. அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகலை, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இது எல்லோயிஷ் மாதிரி தெரியுது கேமராவில். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குது. இதில் நீங்கள் சால்ட் இல்லைனா பெப்பர் உங்களுக்கு எது பிடிக்குமோ போட்டுட்டு
சாஸில் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபிஸ் ஃபுட் கேர்ள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.